வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களையும் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சாந்தி யோகத்தை மிகச்சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். இன்றைய கவி இந்த போட்டுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்கமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு ஓங்காரம் தலைப்பிலே உள்ள கவியை சிந்திக்க இருக்கின்றோம். இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். வரும் முன்னே இருந்ததெங்கே, அந்த நாதம் வந்த பின்னே போனதெங்கே. வகை ஆராய திருவிகற்ப நிலையாக எதிலும் எங்கும் நிறைத்து நின்றும் அணுக்கூட்ட இயக்கம் ஒக்க பெருகி பல ஓசைகளாய் விரிந்து வைத்து பரவெளியில் நிறைவு நிற்கும் தன்மை கண்டோம். ஓங்காரம். காரணம் என்றால் காந்தம். ஓம்காரம். இந்த ஓம் என்ற சொல் இது இந்து மதத்திற்கே பொதுவானது நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உடலும் உயிரும் உள்ள எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. இந்த ஓம் சாந்தி 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 என்று தவத்தின் முடிவில் சொல்லுவோம். அதை இப்போ ஓம் விட்டுட்டு வெறும் சாந்தி அப்படின்னு சொல்றோம். இது மத ரீதியாக இருக்கிறது சாமிஜி, இதை எடுத்துடலாமா என்று ஒரு முறை கேட்டபோது மகர்ஷி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாரு. அவருக்கு பிறகு சமுதாய சூழலை ஒட்டி அது மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், இதனுடைய உட்பொருளை விலக்கி சொல்வதோ ஏற்றுக்கொள்வதற்கோ மனம் வருவது இல்லை. விலக்கி சொல்லவும் ஆள் இல்லை, விளங்கி கொள்ளவும் மனசு இல்லை. எப்படி தீர்வு வரும்? சரி, இப்போ ஓம் என்ற சொல்லுக்கு முன் ஆம் என்று ஒரு சொல் உண்டு. ஆம், ஆமன், ஆமீன், 3 மதங்களை சொல்லுவோம். இந்த மதத்துல ஆம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்கா ஆமான்னு சொல்றோம் இல்லையா? ஆம். 2 முறை சொல்றோம். ஆம், ஆம், ஆமாம். அதாவது இறைவனுடைய சித்தம் இருந்தால் இதை செய்வோம் என்று அர்த்தம், ஏற்றுக்கொள்கிறோம் அர்த்தம். அதே போல ஆமன் என்பது கிறிஸ்தவத்தில் ஆமீன் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படும். இது ஒரே தொடராக தான் இருக்கு. என்ன பொருள் என்றால், ஆம் என்பது இறைநிலையை குறிக்கின்ற சொல். ஓம் என்பது அந்த இறைநிலையை அறியக்கூடிய பயிற்சி என்று பொருள். ஸோ இந்த ஆம் ஓம் ரெண்டுமே மிக அற்புதமான ஆன்மீக சொற்கள். இதுக்கு மத சாயமெல்லாம் பூச முடியாது. இந்த ஓங்காரம் இப்படி அறிய முடியும். ஓம் என்ற பிரணவ மந்திரமே சொல்றாங்க இல்லையா? அதாவது பிரணவம் என்றால் காந்த ஆற்றல். காந்த ஆற்றலை அறியக்கூடிய வழி அது மந்திர உச்சாரணமாக ஓம் என்ற ஒரு சொல். இதுல என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்றத கொஞ்சம் அந்த ஒளி நுட்பத்தோடு செய்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சொல்லுடைய மகத்துவம் என்னன்னு புரியும். இப்ப மந்திரங்கள் உச்சாரணம் பண்றாங்க பாருங்க, எல்லாருமே ஒரு அந்த மாத்திரை சுத்தம் அப்படின்றது இந்த ஓம் உச்சரிப்புல இருக்கிறது இல்லை. இதை ஓ என்ற ஓசை குறைவாகவும் இம் என்ற மெய்யெழுத்திற்கு அதிகமான நேரம் கொடுத்து உச்சரிக்கணும். அப்ப இந்த அப்படின்ற ஓசையில என்ன இருக்கிறது சொன்னால் அதிர்வுகள். அதுக்கு எழுத்து வடிவம் சொல்ல முடியுமா?
இல்லை, வெறும் அதிர்வுகள் தான். மெய்யெழுத்து அப்படின்றதுல மகரத்திற்கு அந்த சிறப்பு. இந்த அதிர்வு என்ன செய்யும் என்றால் மூளையிலே அந்த செல் அடுக்குகளை ஆக்டிவேஷன், அது இயக்கத்திற்கு கொண்டு வரும். அந்த அதிர்வு வைப்ரேஷன். இப்போ மூளை செல்கள் இயக்கத்துக்கு வருகின்ற போது சிந்தனை திறம் உயரும். அப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மை, ஒவ்வொன்றுக்கும் மூலம் தேடும். விஞ்ஞானம் அதைத்தானே செய்தது. முதல்ல பருப்பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தது. பிறகு மறை பொருட்களை ஆராய்ந்து இப்போ காட் பார்ட்டிகிள் வரைக்கும் வந்து நிற்கிறது. அப்போ விஞ்ஞானம் அதன் உச்சத்தை தொட்டு விட்டது என்று சொல்லலாம். ஏன்னா ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்ஸ் அதை காண முடியாது, அது நுண்ணி அதிர்வுலகம் மறைந்து போகிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. இதற்கு மேல் அது போக முடியாது. இந்த அதிர்வுக்கு மூலம் இருப்பு சுத்தவேலி, அதை விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா விஞ்ஞான கணக்குக்கு 4 டைமென்ஷன், காலந்தோறும் பருமன் வேகம், இந்த 4 அலகுகள் இருந்தால்தான் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியும். இந்த போசான் பார்ட்டிக்கிலே 2 அம்சங்கள் தான், இறை துகள், காலம் தூரம் கிடையாது. அதனால் அதுவும் விஞ்ஞானத்துடைய கணக்குக்கு வரல. ஆனால் நுண் அதிர்வுகளாக மறைந்து போகிறது என்பது மட்டும் அவங்க கண்டுபிடித்தாங்க. அப்போ ஏகமாக இருக்கக்கூடிய தஞ்சிருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியை எட்டவே முடியாது. அதனால் அந்த 4 டைமென்ஷன் உள்ளதை தான் விஞ்ஞானத்தை நெருங்க முடியுமே தவிர 2யோ 1யோ விஞ்ஞானம் எந்த காலத்திலும் நெருங்க முடியாது. அதனால் விஞ்ஞானத்தின் உச்சம் என்ன என்றால் இறைத்துகளை கண்டெடுத்தது விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டம். இதற்கு மேல் மெய்ஞானம் மட்டுமே அதற்கு விடை சொல்ல முடியும். இந்த அறிவு, எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்கின்ற அறிவு, அப்போ ஒன்று கொண்டு மூலம் கண்டு கடைசியில் அங்கதானே போய் நின்னது. அதே போல கல்வியில படிக்கிறோம், பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இப்ப எந்த துறையாக இருந்தாலும் அதுல ஒரு ஆய்வை மேற்கொள்கின்ற போது என்ன பட்டம் கொடுக்குறாங்க? பிஹெச்டி பிசிக்ஸ்ன்னு கொடுக்குறாங்களா, இல்லை பிஹெச்டி கெமிஸ்ட்ரி பயாலஜி கொடுக்குறாங்களா? இல்லையே. அப்ப இதுவரைக்கும் இந்த துறை இளம் கல்வி, முதுநிலை கல்வின்னு சொன்னது ஏன் பிஹெச்டி வரும்போது சொல்ல மாட்டேன்றது என்றால் அது டாக்டரேட் ஆஃப் பிலாசபி. பிலாசபில வந்து முடிஞ்சு போயிடும். தத்துவம். பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. பிஹெச்டி பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அதுதான் அதனுடைய சொல்லுன்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் துவைதம், பல பிரிவுகளாக படிக்கப்பட்ட கல்வி ஆய்வுக்கு வருகின்ற போது அது யூனிஃபைடு, ஒன்றாக மாறுகிறது. பிஹெச்டி இந்த ஒன்றுக்கு மூலம் எது என்று ஆய்ந்து கண்ட பிஹெச்டிகள் யாரும் இல்லை. பிஹெச்டி வாங்குறோம், ஆனா அது பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. சோ இப்படி பிலாசபினா தத்துவத்துக்கு வந்துருது. அப்ப தத்துவத்தின் மூலமான தானேயான தன்னை அறிந்த வித்தை பிரம்ம வித்தை என்று பார்த்தோம். அதை அறிவதற்கான வழிமுறைதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம். இதை முறைப்படி உச்சரிக்கின்ற போது குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து படிப்படியாக உயர்ந்து துரியம் வந்து துரியத்திற்கும் கடந்து இறைநிலையோடு லயமாகும். இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், இப்ப நமக்கு தெரிந்த ஒன்றிலிருந்து தான் தெரியாத ஒன்றுக்கு போக முடியும். இப்ப நமக்கு தெரிந்தது என்ன? 2 கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட.
சத்தம் வரும்னு யாருக்கு தெரியாது. சரி, எங்கிருந்து வந்தது? எது ஓசையாக மாறியது? எங்கே மறைந்தது? ஏன் மறைந்தது? எப்படி மறைந்தது? எங்கே மறைந்தது? யார் பதில் சொல்வது? கிறுக்க மாதிரி கேள்வி கேட்காத. இதுதான் பதிலா இருக்கும். கிறுக்கம்தான். சித்தர்கள் எல்லாம் கிறுக்குகள் தானே. சித்தம் போக்கு சிவம் போக்கு நாளை வாழ்க்கை கிறுக்க மாதிரி. எனவே இதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது எங்கே போச்சு சொல்லு. பதில் தெரியலன்னா விட்டுரு. நான் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கிறேன். நோ காமெண்ட்ஸ். இப்ப இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓம்காரம். காந்தத்தில் அடங்கியிருந்தது. என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது காந்தத்துல? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், ஐந்தும் அடங்கியிருக்கு. இதற்கு மேல் மனம் என்ற அனுபவங்களை பதிந்து வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்போ அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், 5 வருது இல்லைங்க பாருங்க. இப்போ ஒவ்வொன்றின் தன்மாற்றம் என்னன்னு பாருங்க. மகர்ஷி இந்த பஞ்சபூதத்துவம் ரொம்ப கஷ்டமா சுவாமிஜி அப்படின்னு நம்ம கேட்ட போது அது ஒண்ணும் இல்லை என்று ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ உள்ளங்கையில இந்த விரலால் தொடுறேன். இப்ப என்ன சொல்றீங்க? தொடுதல். சரியா? இப்ப வேகமா இந்த விரலை நகர்த்தி கொண்டு போய் அதுல தொடுறேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? குத்துதல், மோதுதல் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ கிளாஷ். முதல் தன்மாற்றம் வந்துருச்சா? சரி, இதனுடைய இந்த இயக்கத்துடைய தன்மாற்றம் என்ன அப்படின்னா, கை ஒரு வலி என்ற உணர்வை ஏற்படுத்தும். அழுத்தம். சரி, இப்ப இந்த விரல் அப்படியே வச்சு லேசா அசைக்கும். காதுட்டு வச்சு கேட்டு பாருங்க அப்படின்னாரு. லேசா அந்த உரசல் சத்தம் வருது. அப்போ அழுத்தத்தின் தொடர் இயக்கம் ஓசை. அழுத்தத்தின் தொடர் இயக்கம் ஓசை. சரி, அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க. சூடு வருதா? ஆமா சாமிஜி. அப்ப அழுத்தத்தின் மேலும் தொடர் இயக்கம் சூடு, வெப்பம். சரி, அப்படியே தேய்ங்க. இப்ப லேசா வியர்வே வருதான்? வரும் சாமிஜி. அப்ப அழுத்தத்தின் தொடர் இயக்கம் வெப்பத்தில் அடுத்து நீர், வியர்வை. அது லேசா நாக்குல வச்சு பாருங்க. டேஸ்ட் வருதா? வருது. சரி, மறுபடியும் தேய்ங்க. அழுக்கு வருதா? வருது. மண் தத்துவம், கெட்டி பொருள். அந்த அழுக்குக்கு மனம் இருக்கா, வாசனை இருக்கா? மோந்து பாருங்க. இருக்கு. இவ்வளவுதான் பஞ்சபூத தத்துவம். முடிஞ்சு போச்சு. உள்ளங்கைக்குள் ஒரு லேபரேட்டரி. இவ்வளவுதான். அப்ப அழுத்தத்தின் தொடர் நீட்சியே அனைத்தும். இப்ப அழுத்தமாக இருப்பது எது? அழுத்தத்தை உணர்ந்தது எது? அழுத்தம் என்பது இயக்கம். அதிலே ஒரு உணர்வு, தொடுதல் என்ற ஒரு உணர்வு. இது காந்த தன்மாற்றம். அப்ப விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்கள், அதிலே உள்ள காந்த தன்மாற்றமே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். ஜீவன்களிலே இவற்றெல்லாம் உணர்கிறது அல்லவா? அந்த உணர்ந்த உணர்வுகள் கருமையத்துல போய் பதியுது இல்லையா?
பதிந்தது பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்புக்கு பெயர் பதிதலும் பிரதிபலித்தலும். பதிகின்ற போது உள்ளம்னு பேர், பிரதிபலிக்கின்ற போது மனம் என்று பேர். வார்த்தை எவ்வளவு பாருங்க, தமிழ் மொழியில ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை பேதம் இருக்கு, கருத்து பேதம் இருக்கு. அனுபவங்கள் உள்ளே போகின்ற போது உள்ளம், உள் கூட்டல் அம்மன காந்தம். அப்ப உள்ளே போகின்ற காந்த தன்மாற்றம், கருமையத்தை நோக்கி ஆத்மாவை நோக்கி ஒரு அனுபவம் உள்ளே போகின்ற போது உள் அங்கே இருக்கின்ற இருப்பு காந்த சுழற்சியின் காரணமாக அதிலே கலந்து வெளிப்படுகின்ற போது மனசு, மனம். இந்த காந்த அலைகள் கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு. மூளையிலே மோதுகின்ற போது அந்த சுருக்கப்பட்ட பதிவு மீண்டும் விரிக்கப்படும். காலந்தோறும் பருமன் வேகம், எண்ணம். இந்த எண்ணம் மூளை கமெண்ட் கொடுத்த போதும் செய்வதா வேண்டாமா தேர்வு செய்து செய் என்றால் அந்தந்த புலன்கள் அந்த வேலை செய்துவிடும். இப்ப எல்லாமே இது உணர்ந்தது காந்தம், பதிந்தது காந்த களம், பிரதிபலித்தது காந்தம். காந்தத்தை தவிர வேற என்ன இருக்கு? அதான் முருகன் காந்த தத்துவம். எனவே இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். தட்டிய போது இரண்டு உள்ளங்கைகளுக்கு இடையே இருந்த காற்று வேகமாக அழுத்தப்பட்டதனால் வந்த ஓசை. இப்ப ஓங்கி வச்சுங்க கைகளை, அதை அப்படியே வச்சு மெதுவா கொண்டு வந்து பக்கத்துல சேருங்க, சத்தம் வருமா? வராது. அப்போ அந்த தூரம், இரண்டு கைகளுக்கு இடையில் உள்ள தூரம், அதை எவ்வளவு வேகமா குறுகிய நேரத்தில் பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அப்பதான் ஓசை வரும். அப்ப அந்த காற்று பிதுங்குவதற்குள் அழுத்தப்படுகின்ற போது ஓசை. பலூன்ல காத்து இருக்கு, பிதுக்குங்க, டப்புன்னு வெடிச்சிடும், ஓசை வந்துடும். அப்ப காந்தத்தின் அழுத்தம் வேகத்தோடு எழுகின்ற போது சப்தம், வேகம் இல்லாத போது மௌனம். அப்ப இயக்கத்தில் சப்தமாகும், இருப்பா இருந்தால் மௌனமாகும். எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். அதான் காந்தம். இந்த காந்தம் எப்போ பிறக்கிறது, எப்படி பிறக்கிறது என்றால் காந்தத்தின் இயல்பு ரெண்டு தானே. ஒன்று ஈர்ப்பு, இன்னொன்று விலகுதல். எதிலிருந்து எதில் வர முடியும்? எதிலிருந்து எது வர முடியும்? விளக்கத்திலிருந்து ஈர்ப்பு வருமா? ஈர்ப்பு விலகி போகுமா? பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறோம், குழாயில தண்ணி வருது, பக்கெட்ல இடம் இருக்கிற வரைக்கும் தண்ணி உள்நோக்கி போகுது. பக்கெட் நிறைந்து விட்டால் தண்ணி பக்கெட்ல இருந்து வெளியே வந்து வழியுது. நீர் ஒன்றேதான். உள்நோக்கி கீழ் நோக்கி வந்த போது நிறைந்தது, மேல் நோக்கி வந்த போது வழிந்தது. ரெண்டும் தண்ணியே தான். நிறைந்ததும் தண்ணி, வழிந்ததும் தண்ணி. அப்ப நிறைந்தது வழிந்தது ரெண்டு வார்த்தை, ரெண்டுக்கு வேறு வேறு அர்த்தம். ஆனா இயக்கம் என்னாச்சுங்க? ஒன்று கீழ் நோக்கி போச்சு, இன்னொன்று ஆப்போசிட்ல மேல் நோக்கி வந்தது. அப்ப ஈர்ப்பு விலக்கல் மூலம் ஈர்ப்பு சக்தியே. அழுத்தம் எனும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அந்த ஒருவனுக்கு பேர் தான் ஏகாந்தம். ஏகாந்தம் என்று சொன்னா தனிமை என்று சொல்கின்றோம். ஒற்றை தன்மை, ஏகாந்தம் ஒற்றை தன்மை. அப்ப இதை இன்னொரு கோணத்தில் எடுக்கலாமே. காந்தம் இரட்டை தன்மை, ஈர்ப்பு விலக்கல். இங்கே ஈர்ப்பு எனும் ஒற்றை ஆற்றல், ஏகாந்தம் ஈர்ப்பு. அப்ப இறைவன் ஏகாந்தம் எந்த நிலையில?
இருப்பில் இருந்து இறைவன் ஏகாந்தம் எப்போது காந்தமாக மாறுகிறது என்றால் அந்த இருப்பே எழுச்சி பெற்று துகளாகின்ற போது அந்த துகள் சுழற்சியினால் இருப்பை எதிர்த்து உள்ளே போகிறது. அப்ப அந்த ஈர்ப்பும் இந்த எதிர்ப்பும் இணைகின்ற போது காந்தக்களம். அப்ப இருப்பு இயக்கம் சேர்ந்தது காந்தம். இதுதான் இறைத்துகள் முதல் மனித மனம் வரைக்கும் அனுபவங்கள் நிலை வரைக்கும் எல்லாமாக இருக்கிறது. உலகமாக, பிரபஞ்சமாக, யூனிவர்ஸ் இருக்கிறது. வரும் முன்னே இருந்தது எங்கே அந்த நாதம்? வந்த பின்னே போனது எங்கே? வகை ஆராய திருவிகற்ப நிலையாக, திருவிகற்பம், விகற்பம் என்றால் பேதம் இல்லாத நிலை, நிர்விகற்பம் சொல்லுவாங்க. வேதத்தை கடந்த நிலை நிர்விகற்பம். அப்ப இரண்டுபட்ட நிலையாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கு மூலம் எங்கே என்று பார்த்தால் அந்த ஏகாந்தமாக இறைநிலையே, சுத்தவெளியே. அதுதான் அனைத்துக்கும் மூலம். அதுவே எதிலும் எங்கும் நிலையாக நிறைந்து நின்றும் அணு கூட்ட இயக்கம் ஒக்க. அதாவது பிரம்மஞான பாடலிலே நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. இப்போ எது நிறைவெளி, எது நிலைவெளி? ரெண்டு ஒன்றுவாங்க சில பேர். அப்ப ரெண்டு வார்த்தை எதுக்கு? ஒரே கருத்து இரண்டு வார்த்தைகள் கிடையவே கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேதமாவது இருக்கும். அதான் தமிழ் மொழியுடைய சிறப்பு. அப்ப நிறைதல் என்றால் ஒரு கொள்கலம் இருக்குன்னு அர்த்தம். பக்கெட் நிறைஞ்சு போச்சுன்னு சொல்றோம். எவ்வளவு தண்ணி? 15 லிட்டரு வச்சுக்கலாம். டம்ளர் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம், 100 மில்லி. அப்ப எது நிறைஞ்சது? 100 மில்லியா 15 லிட்டரா? கொள்கலம் இருந்தால் நிறைவு என்ற அர்த்தம். அப்ப நிறைவெளி என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிறைந்த நிலை. நிலைவெளி என்பது மாற்றம் இல்லாதது. அது மாற்றம் இல்லாதது என்ற சொல் ஒரு தெளிவுக்கு சொல்வதை தவிர கொஞ்சம் குழப்பம்னு வச்சுக்கலேன். எப்படி சொல்லலாம்? மாறுவதாகவும் மாறாததாகவும் இருக்கிறது. இது கொஞ்சம் குழப்பிடலாம். எப்படி? சுத்தவெளி மாறாம இருந்திருந்தால் பிரபஞ்சம் எப்படி வந்திருக்கும்? இல்லையா? சரி, இப்ப சுத்தவெளி அப்படியே இருக்கிறது இருக்கு இல்லையா? அது நிலைத்த வெளி, இது வரைக்கும் மாறவே இல்லை. பிரபஞ்சத்துக்கு அப்பால் எல்லையற்று இருக்கிறது சுத்தவெளி, அது இது வரைக்கும் மாறவே இல்லை. அப்ப நிலைத்த வெளி, இது நிறைந்த வெளி. பிரபஞ்சம் என்ற எல்லைக்குள் நிறைந்திருக்கின்ற சுத்தவெளி. எனவே நிர்விகற்ப நிலையாக எதிலும் எங்கும் நிறைந்து நின்றும் அணு கூட்ட இயக்கம் ஒக்க. ஒரு அணு சேர்ந்தா ஹைட்ரோஜன், 2 சேர்ந்த ஹீலியம், 6 சேர்ந்த கார்பன், 16 சேர்ந்த ஆக்சிஜன், 18 சேர்ந்த தண்ணி, 236 என்னவோ கணக்கு சொல்றாங்க. ஆஸ்மியம் வரைக்கும் போகும். ஸோ இப்படி எத்தனையோ கெட்டி பொருட்கள். என்ன பேதம் எல்லாத்துக்கும்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அணுக்களின் அடர்த்தி நிலை தானே கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி, துல்லிய சமதள சீர்மை. ஸோ எங்கும் நிறைந்த கிராவிட்டி இறைநிலை. இறை துகள் என்ற ஒரு இயக்கத்திற்குள் மையத்தில் அமைந்தது ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அதனின் கூட்டாக எத்தனை தோற்றங்கள் உண்டோ அத்தனைக்கும் அது ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான். ஒரு மையத்தை கொண்டு சொல்லுகின்ற அனைத்திலையும்
மையம் என்ற எல்லைக்குள் அடக்கம் பெற்றிருப்பதனால் குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கிய கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி. எனவே அணு கூட்ட இயக்கம் ஒக்க பெருகி பல ஓசைகளாய் விரிந்த அலைந்து எத்தனை அணுக்கள் இருக்கிறதோ அது தகுந்த மாதிரி அவருடைய காந்தலைகள் விரிந்து அலைந்து பரவெளியில் நிறைவு நிற்கும் தன்மை கண்டோம். எங்க போய் முடியுதுங்க? இந்த இறைத்துகள் காந்தம் விண்களாகுது, விண்களின் காந்தம் கூட்டாக வருகிறது. அந்த கூட்டு இயங்குகின்ற போது அழுத்தம், ஒளி சுவை மனமாக மாறுகிறது. அனுபவங்களிலே தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை, ஓசை என்று மாறுகிறது. மாறிய அனைத்தும் மீண்டும் வெளியாக போகிறது. மாறிய அனைத்தும் மீண்டும் வெளியாக போகிறது. அப்போ சேர்க்கை வரைக்கும் காந்தமே, சேர்ந்த பிறகு பிரிவதும் காந்தமே, சேருகின்ற வரைக்கும் பருப்பொருள் தோற்றம், சேர்ந்து பிரிகின்ற போது தன்மாற்றம், தன்மாற்றத்தை அந்த தன்னையே மாற்றிக்கொள்கிறது. எதுவாக? மீண்டும் வெளியாக, மீண்டும் மூலமாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். அதாவது காலம் காலமாக கடவுளை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இவ்வளவுதாங்க என்று ஒரு எளிமையான ஒரு விளக்கம். அதாவது கொஞ்சம் சிந்தனை இருந்தா போதும், ஆர்வம் இருந்தா போதும். மறுக்கிறாங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கே அது எப்படியும் புரிந்து கொண்ட ஆர்வம் கூட கிடையாது. மறுக்கிறாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இத்தனை கோடி பேர் இத்தனை காலம் பயின்று இருக்கிறாங்க, அதெல்லாம் என்ன? எப்போ உன் வழியை நீ செல்க. இப்போ சம்பாச்செல்லாம் கொடுத்தா அவன் காலை விழுகு, இவன் காலை விழு, என்னவோ பண்ணும். எதுவும் மாற போறது இல்லை. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். எதுவும் மந்திரத்தால் எதுவும் மாற போறது இல்லை. எல்லாம் விதி வழி வாழ்க்கை. விதியை புரிந்து கொண்டு ஒழுக்கத்துக்கு வரவில்லை என்றால் நீ எந்த சுகத்தையும் இங்க நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது, யாராக இருந்தாலும். அதுதான் தெய்வநீதி. இதை புரிந்து வாழ்பவனுக்கு எந்த சடங்கும் சம்பிரதாயமும் தேவையில்லை. மகரிஷி தெளிவா சொல்றேன், தெய்வத்தை உணராமல் வணங்க முடியாது. தெய்வத்தை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்றதான பேதம். நான் உன்னை வணங்கணும். சமம் ஆதி சமாதி. உன்னிலை நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளியில எனதுடன் தூய்மை பெற்று விட்டேன். பிறகு என்ன பேதம்? பழுத்த நிலை வரும் வரைக்கும் நீ நான் என்றும் பதமடைந்தோம் ஒன்றானோம். இப்ப யார் யாரை வணங்குவது? வணக்கம் என்ற சொல்லுக்கு இங்க அர்த்தம் இல்லாம போகுது, தேவையில்லாம போகுது. இப்ப இந்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். வந்த உடனே நாம சமம் சொல்லக்கூடாது. எப்போ சமமாகலாம்? சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழி தோய். அப்போ நினைக்கலாமே தவிர இப்ப நினைக்க கூடாது. அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம். எனவே இதை புரிந்து பயன் கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த உரையில் நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, சிறப்பான விளக்கம். ஆம், ஓம் எங்கிருந்து வந்ததோ அங்கே இது மீண்டும் செல்கின்றது. நிலையற்ற ஜீவாத்மா பரமாத்மா பரமாய் ஒன்றும். இந்த இது பற்றி சனிக்கிழமை நாளை இன்னும் கேள்விகள் இருக்கு, கேள்விகள் எழுப்புகிறோம். அருமையான விளக்கம் ஐயா, சிறப்பு, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்
ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீர் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியடியின் பாட, உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசைக்குமுத்தம் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லிருமா, நிறைவு வாழ்த்து சொல்லுமா. நான் சொல்லிடுறேன். இந்த தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.